என்ன தெரியலையா? காதுல படங்கிருக்க. அண்ணன் கண்ணிலேயே பேசுவேன்டா. பிக் பாஸ் இந்த வீக்ல டான்ஸ் மராத்தான்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டரா பீப்பிள் வந்து நடிப்பாங்களே, அதே கேரக்டரா பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா அந்த டைப்லயே வந்து வாழ்ந்தாகணும். அது நடுவில் டான்ஸ் பாட்டுலாம் வர போட்டுட்டு இருப்பாங்க, ஆடிட்டே வர இருக்க வேண்டியதான். இங்க மாயா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பூர்ணிமாக்கு ஏதோ பிடிக்கல போல இருக்கு. அது நடுவில் மாத்தி மாத்தி முறைச்சிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, சஞ்சலங்கள் சலசலப்புகள்லாம் ஏற்பட்டு இருக்கு. நீங்க மாயாவை முறைச்சிங்கன்னா வீக்கெண்ட்ல அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வருவாரு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க மாயாவுக்கும் கமல்ஹாசன் சாருக்கும் ஏதோ லிங்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட் வேற போட்டுட்டு இருக்கானுங்க. பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கீங்க, என்ன மந்திரம் போட்ட? இந்த பூர்ணிமா வந்து இந்த பருத்தி வீரன் முத்தழகு கெட்டப்ல இருந்துட்டு இருந்தாங்க. விஷ்ணு வந்து போக்கிரி கெட்டப்ல இருந்ததான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த முத்தழகு சாங் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி பேசிக்கிறாங்க. நீங்க வந்து கையை அப்படி தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க, நான் உங்களை ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரிகர்சல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பாட்டு வரும்போது குடுகுடு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. குறுக்காப்புல வந்து பாத்தீங்கன்னா மணிச்சந்திரா வந்து உள்ள வந்துட்டாப்ல. அப்ப விஷ்ணு முகத்தை பார்க்கணுமே, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும் வந்துச்சுன்னா அது யாராலையும் மாத்த முடியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இந்த கூல் சுரேஷ் இருக்கார் தெரியுமா? ஒரு சீசன்ல பரணி அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணி போவார்ல, அந்த மாதிரி இந்த மனுஷனும் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்காப்ல. சரியான ஆளார்பாம்புல இருந்தாலும் அதுக்கப்புறம் பிக் பாஸ் காது மேல ரெண்டு வச்சு கூட்டு வந்து ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காங்க. யோ லூஸ் ஆயா, நீ வெளியே மட்டும் தான் லூஸ் தரமா பண்ணிட்டு இருக்கா, இங்கே இதே பண்ண எப்படியா? அதுவும் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? உங்களெல்லாம் நம்பி வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஓட்டு வச்சுட்டுங்க. இது எது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பான்? இப்ப என்ன வசதியா இல்ல? நீ ஊருக்கு கிளம்பு, நீ ஊருக்கு கிளம்புன்னு. இந்த மிட் சீசன் எவிக்ஷன் சொல்லிட்டு அனன்யா வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. எதுக்கு அவங்களை ரிட்டர்ன் கூப்பிடுறாங்க, எதுக்கு வெளியே அனுப்புறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த புள்ளையும் பாவம், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அடுத்த வாட்டி உள்ளே யாராச்சும் கொண்டு வந்தீங்கன்னா அக்ஷயா கூட்டுவாங்க. அந்த புள்ள எங்கேயாச்சும் பிக் பாஸ்ல ஓரமா சுத்திட்டு வந்துட்டு போட்டோம். ஏன் இப்படி பாக்குறாரு? இந்த படத்துல வர ஹீரோ ஹீரோயின்ஸ் கேரக்டர்லாம் இந்த பிக் பாஸ்ல இருக்க ஒவ்வொரு கண்டஸ்டும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஜீன்ஸ் படத்துல வர ஐஸ்வர்யா கேரக்டரை மாயா கொடுத்தாங்க, வீணா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் கேரக்டர் வந்து நிக்சனுக்கு போச்சு. இந்த திமிரு படத்துல வில்லியா ஒருத்தவங்க வருவாங்களா, அவங்களோட கேரக்டர் வந்து அர்ச்சனா கொடுத்தாங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு யார் தெரியுமா பிடிச்சிருக்கு? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.